யார் ஈஸ்வரனுடைய நடராஜ பெருமானுடைய பாதத்தை பார்த்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு ஈஸ்வரன் சும்மா இருப்பாரா? இவர் ஒரு வேலைக்கு தானே வர சொல்லியிருக்காரு. என்ன வேலைக்கு வர சொன்னார்? இங்கே பாருங்க, அவர் வருவிக்க விட்டுறார். ஈஸ்வரனுடைய அவதாரம் அது யாரால் எழுப்ப முடியும்? ஈஸ்வரனால் மட்டும்தான் எழுப்ப முடியும். நீண்ட காலமாக வள்ளலாரை பற்றி பேசும் சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் வள்ளலாருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது, ஏன் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை கொடுத்ததே சைவ சமயத்தில் குறித்த ஈஸ்வரன்தான் என்கிறார். இவர் சொல்வது உண்மையா என்றால் இல்லை. வள்ளலார் காட்டிய இயற்கை உண்மை கடவுள்தான் சைவ சமயத்தில் குறித்த ஈஸ்வரனா? அதுவும் இல்லை. அப்படியென்றால் குப்புசாமி ஐயா குறிப்பிடும் அந்த ஈஸ்வரன் யார்? சற்று விவரமாக சொல்கிறேன். நமது ஆன்மா 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்டிருக்கும். இந்த உண்மையை வெளிப்படையாக காட்டுவதற்கு வள்ளலார் 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்ட ஒரு கொடியை அமைத்தார். கொடிகட்டி கொண்டோம், இனி எல்லா உண்மைகளும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரியும் என்றார். 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கொண்ட ஆன்மா 1 பங்கு பொன்மை பெற்று விட்டால் அந்த ஆன்மா பிரம்ம பதவியை வகிக்கும். அதுபோல் 2 மாற்று பெற்ற கருமை வண்ண சிற்றணு விஷ்ணு பதவியை வகிக்கும். 3 மாற்று பெற்ற சிவப்பு வண்ண சிற்றணு ருத்திரன் பதவியை வகிக்கும். அதுபோல் 4 மாற்று பெற்ற பச்சை வண்ண சிற்றணு ஈஸ்வரன் பதவியை வகிக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று பெற்று போகின்ற ஆன்மாவை தான் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளோடு ஒப்பிடுகிறார் குப்புசாமி ஐயா அவர்கள். வள்ளலார் காட்டிய இயற்கை உண்மை கடவுள் இது போன்ற சிற்றணுக்களை வேதிக்கின்ற வேதியர். சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கும் ஓர் உண்மை கடவுள். வள்ளலாரை பற்றி பேசும் யாரும் இயற்கை உண்மை கடவுளோடு சிற்றணுக்களை ஒப்பிட வேண்டாம். ஏனென்றால் வள்ளலார் குறிப்பிட்டதை இங்கு குறிப்பிடுகிறேன். இவர்கள் அந்த சர்வ சித்தியை உடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். மேலும் இன்னும் ஒரு உண்மையை சொல்கின்றேன். இப்போது இந்த சமய தேவர்கள் எல்லாம் வள்ளலாரை விட கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.